ஃபர்ஸ்ட். இல்ல முதல்ல நான் ஜிப்சிக்கு முதல்ல இதை அனுப்பிச்சு விட்டுறேன். அவன் முரட்டு கண்டென்ட்டா இருக்கான் முத்துராஜ். இவன் அவனுக்கெல்லாம் போர் அடிக்குது. அவன் சும்மா வட சொல்லிட்டு இருப்பான். ட்ரெயின்ல போனாங்க, சமோசா வாங்கி சாப்பிட்டாங்க. கள்ளக்குறிச்சியில ஸ்டேஷனே இல்ல, எந்த ஸ்டேஷன்ல கேட்டா பக்கத்து ஊர்ல கள்ளக்குறிச்சி ஆளுங்கிட்ட ட்ரெயின் ஸ்டேஷன்ல இருக்கிறதே வந்துட்டு போய் இதுல ஸ்டேஷன் இல்லாத இடத்துல போய் ஸ்டேஷன் ட்ரெயின் ஸ்டேஷன்ல கேட்டேன்னு சொன்ன பத்தியா? ஐயோ முடியலடா அவங்க தொல்லை. டீ நகர்ல கொஞ்சம் டஃப் தாங்க, டஃப் தான். யாரோ கேட்டாங்க ப்ரோ, சென்னையில எதுக்கு எல்லாம் சென்னையில நிக்கிறானுங்க அப்படின்னு. இல்ல மச்சா பாய், ராஜ்மோகன் எழும்பூர்ல நிக்கிறாரு நம்மளுக்கே தெரியும் சரியா. சாதாரணமா நம்ம ட்ரோல்லாம் பண்ணிட்டு சுத்திட்டு இருக்கோம். நீ அதை ப்ரொஃபஷனலா பண்ணிட்டு இருக்க. கேக்குது ப்ரோ, நீங்க பேசதான் கேக்குது. கேக்குதா? ஓவர் கேக்குது ப்ரோ. ஓகே, ஒண்ணு இல்ல, அந்த இது லிங்க் உங்களை தூக்கி போட்டாங்களா வெளில? யாரும் தூக்கி போடல. ஜிப்சிய அவன் ப்ரொஃபைல் உங்களுக்கு அனுப்பிச்சுட்டு இருக்கிற வாட்ஸ்அப்ல, இவனை நோட் பண்ணிக்கோங்க, நமக்கு வேணும். ஒரு நாள் நம்ம எல்லாரும் இல்ல, ஒரு நாள் எலெக்ஷன் முடிய நம்ம எல்லாரும் டைம் பாஸ் பண்ணலாம். ஒரு நாள் போயிட்டு டைம் பாஸ் ஆக்கிரமிச்சிடலாம். நான் என்ன இப்ப கூட வரமாட்டேன், பிளாக் பண்ணிச்சிருக்காயா ஐடி பாத்துரும். அவன் கண்டிப்பா குடியுரிமை என் மேலதாங்க பாய்வான். நீங்க உள்ள போறீங்க, என்னால வர முடியலையே. நீங்க சும்மா வாய் திறந்தா ஜிப்சி ஜிப்சின்னு கூப்பிட்டு அவனுக்கு நான் பெரிய டான் மாதிரி என்ன பிளாக் பிடிச்சிருக்காங்க. நீங்க சொல்லுங்க மந்திரி மாதிரி. தமிழ்நாட்டுல பண்ணானுங்க, அந்த 4 பேருக்கு மட்டும்தான் இன்ஜினியரிங் பண்ணிட்டு இருக்கானுங்க. அவ்வளவுதான், 4 பேருக்கு மட்டும் சீட்டு கிடைக்கணும், 4 பேர் எம்எல்ஏ ஆகணும். அவனு எந்த வேலையுமே பக்கம் தானே உட்கார்ந்து இருக்காங்க தமிழ்நாட்டுல. இந்த டாபிக் மாறிடுச்சு ப்ரோ, போறதான் இதுக்கப்புறம். அவன் அவைக்கு போயிட்டான்னு நினைக்கிறேன். இல்ல ஸ்பீக்கர்ல தான் இருக்கிறான், நான் பேச மாட்டேங்கிறேன். இல்ல கார்த்திக் வந்தா, கார்த்திக் அந்த குடியுரிமை அவன் ஃப்ரஸ்ட்ரேஷன் கொட்டுவான். அண்ணாமலை நிக்கல இல்ல, அவன் கடுப்புல இருக்கான். அவனுக்கு கடுப்புல இருக்கிறான உண்மையிலே தெரியுது. பிஜேபி கட்சி எல்லாம் சரியான கடுப்புல இருக்கிறானு. பிஜேபி காரணம் பிஜேபி ஓட்டு போட பிடிக்க மாட்டேங்குது, அதிமுக காரணம் அதிமுக ஓட்டு போட பிடிக்க மாட்டேங்குது. அப்படிதான் போயிட்டு இருக்கு இப்போ. கேண்டிடேட் பிரிச்சாங்கல்ல, ஆமா, அந்த கேண்டிடேட் எல்லாம் அவனுங்க கொடுத்த ஏரியா எல்லாம் ஜெயிக்க வாய்ப்பே இல்லாத ஏரியா தான் பார்த்து தள்ளி விட்டுருக்காங்க. அததான் கடுப்புல பிஜேபி. பிஜேபி காரன் பிஜேபி ஓட்டு போட பிடிக்க மாட்டேங்குது. இப்ப வர வர டிவிகே காரனுக்கும் டிவிகே ஓட்டு போட பிடிக்க மாட்டேங்குது. இப்படியே போச்சுன்னா என்ன ஆகுது சொல்லுங்க. அந்த சரண் தாங்க அல்டிமேட். காக்காங்களை தனியா செஞ்சிட்டு இருக்காங்க சிட்டிசன் சரண். அவன் கரெக்டா அவனை வச்சு கரெக்டா போறான். அவனுக்கு தேவையில்லாம அவனை மோதி பேரே இலக்கி விட்டானு. இப்ப அது பண்ணது வேற யாரும் இல்ல, ரேவந்த் தான். கேக்குதா? பெரம்பூர் வேட்புமனுவில் குற்ற வழக்கில் விவரத்தை தெரிவிக்காத விஜய். பெரம்பூர் தொகுதி வேட்புமனுவில் குற்ற வழக்கு இல்லை என தாவேக தலைவர் விஜய் தெரிவித்திருந்தார். திருச்சி கிழக்கிற்கான வேட்புமனுவில் பெரம்பூர் பரப்புரையின் போது மார்ச் 30 ஒரு வழக்கும், 2025 ஆகஸ்ட் மாதம் மதுரையில் மாநாடு தொடர்பான ஒரு வழக்கம் உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜிப்சி 2 மனுமும் ரிஜெக்டட் போல இருக்க. இருங்க, மார்ச் 30 2026 மார்ச் 30 2025 ஆகஸ்ட் மாதத்தில் மதுரை மாநாடு சம்பந்தம், மதுரை மாநாடு ஒண்ணு போட்டான்ல, அப்போ ஒரு வழக்கு ஒண்ணு போட்டிருக்காங்க போல இருக்கு, எஃப்ஐஆர் அவன் மேல போட்டிருக்காங்க போல இருக்கு. அப்போ இது ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க, அது கரெக்டாக போல இருக்கு. அது கூட திருப்பி கொடுக்கலாமே, 9 தேதி டைம் இருக்குல்ல, பண்ணிடலாம் போல இருக்கு. ஐயோ ஜிப்சி, இதைத்தான் நான் கரூர் மேட்டர்லயே சொல்றேன். இவங்க எஃப்ஐஆர் போட்டிருந்தாங்கன்னா அண்ணன் மேல கேஸ் ஃபர்ஸ்ட் எஃப்ஐஆர் காப்பில ஃபர்ஸ்ட் கேஸ்டே வந்தாங்க. அப்படி பார்த்தா ஆதா வச்சுனா இருக்கானே, அவன் இருக்கட்டுமே, அதுக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லையா? ப்ரூவ் பண்ற வரைக்கும் நிக்கலாமாமே எலெக்ஷன்ல. 2வது அக்யூஸ்ட் தானே அவன். யாரு? ஃபர்ஸ்ட் அக்யூஸ்ட் விஜய்ங்க, செகண்ட் அக்யூஸ்ட் ஆதவ அர்ஜுனா, தேர்ட் அக்யூஸ்ட் ஜானகிசாமி, ஃபோர்த் அக்யூஸ்ட் புசியானந்த், ஃபிஃப்த் அக்யூஸ்ட் தான் மதியழகன். ஆமா கபிலன், அது எஃப்ஐஆர் பேர் வந்தா கூட
எலெக்ஷன்ல நிக்கலாமா? நீங்க ப்ரூவ் பண்ணாதான் உங்களுக்கு வந்து நிக்க அது முடியாதா? ஓகே, அது ஓகே. அவங்க ப்ரூஃப் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கங்களேன், தண்டனை கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கங்களேன், எலெக்ஷன்ல நிக்க முடியாது. அதுக்கு டைம் அது இருக்குல்ல. இப்ப வராது ப்ரோ அதான் தீர்ப்பு. அது அதெல்லாம் எவ்வளவு இன்னும் நாள் நிறைய இருக்கு? வருஷம் ஆகும். ம். நான் என்ன சொல்றேன், அவனை எஃப்ஐஆரே போட மாட்டாங்கன்னு நான் சொல்றேன். எஃப்ஐஆர்ல இவனுக்கு போட மாட்டாங்க, இவனை அப்படியே விட்டுருவானுங்க. அப்படியே இது யூஸ் ப்ரோ பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஒன்று ஷேர் பண்ணியிருக்கேன் ப்ரோ. அது மட்டும் போடுறீங்களா? விஜய் ஃபேன்ஸ் இஸ்ரேல் வார பத்தி ஒரு கருத்து சொல்லியிருக்கோமா? போட்டாச்சு, ஆல்ரெடி போட்டாச்சு. போட்டிங்களா? எது? ஓகே ஓகே. அந்த அம்மா அண்ணனை வாய்ஸ் பண்ண சொல்லுவாங்கல்ல, இதுக்கு வேர்ல்டு வாருக்கு, இது இஸ்ரேல் அமெரிக்காவுக்கு. போட்டிங்களா? ஓகே ஓகே ஓகே. இப்ப சிரிச்சுட்டு வந்தாலும் முதல்ல போட்டாச்சு. அதெல்லாம் 10 மணி 10:30 மணிக்கே போட்டாச்சு பாய். ஜிப்சி, எனக்கு தெரிஞ்சு எனக்கு ஒரு தியரி ஒண்ணு இருக்கு ஜிப்சி. இது செட் ஆமான்னு பாருங்க. இவன் பண்றது தப்புன்னு இவனுக்கு தெரியும். இது வேணும்னே இந்த எலெக்ஷன் நெகட்டிவா காட்டி நான் எல்லாத்தையும் திருத்திட்டேன். இதை பாருங்க 2031 நான் எல்லாத்தையும் திருத்திட்டேன். ஜானகசாமி எல்லாம் கூட இல்ல, ஆதவர்ஜன் எல்லாம் கூட இல்ல, நான் திருந்திட்டேன், எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்கன்னு வந்து நிக்கிறது. இப்படி ஒரு தியரி இருக்குமா ஜிப்சி? இல்ல அது வந்து அரசியல் பண்ணணும்னு ஆசைப்படுறோம், அப்படி பண்ணுவான். இந்த நாய்க்கு அதெல்லாம் கிடையாது. ஆமா, அந்த பீஸ மறந்துட்டுமே. ஜானிக்கே சீட்டு கொடுக்கல. ஜான் 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 ஏய் இருக்கா கூட? பாஷா பாய், இன்னும் புரியாம பேசிட்டு இருக்கிறேன். ஜான் யாரு? அவரு வந்து என்ன, அவர் கம்பெனிக்கு வேலை செய்ய வந்திருக்காரு. அவன் எல்லாரையும் தள்ளி விடுறது அவனுக்கு வேலை. அவனும் போய் எப்படி குதிப்பான்னு எதிர்பார்க்கிற? இல்லங்க, 234 பேரே இவன் கிடைக்கிறது கஷ்டமாச்சே. சரி, அதுல ஒரு பேர் இருந்தாலும் இந்த போட்டுற வேண்டியதுதான் அப்படின்னு போட்டிருப்பான்னு நினைச்சேன் நானு. நான் மறந்துட்டேன் அப்படி ஒரு பீஸ் இருக்கிறது. தெருவை தாண்டா இவனை யாருன்னே தெரியும். இன்ன வரைக்கும் ஜானகசாமி போட்டோ எல்லாம் ஓரளவுக்கு ஃபேமஸ். ஆமாமா, அப்படியே மீதி இல்ல மீதி இருக்கிற கேண்டிடேட் பேர்லாம் தன்ன தெரியும் பாருங்க. ஏங்க நீங்க வேற. ஜான் ஆரோக்கியசாமி வச்சு டிவில வந்திருக்காங்க. ஜான் வந்து அனலிஸ்ட். அவர் வேட்பாளர் ஆக மாட்டாரு. அவர் எல்லாரும் இப்படி தள்ளி விட்டு அவர் எஸ்கேப் பண்ணுவார். ரவீந்தர் துரைசாமி வந்து அவரை ஸ்ட்ராட்டஜிஸ்டே அந்த பக்கம் போக வேண்டிய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு ஒரு தடவை நியூஸ் வந்துச்சு. ஞாபகம் நம்ம போய் ஒருத்தன் சொன்னான், ஞாபகம் ஆரம்பத்துல ஆபீஸ் எல்லாம் போட்டாங்கன்னா சும்மா ஏதாவது அள்ளி விட்டான். கட்டுப்பாச்சு எனக்கு. மே 4க்கு அப்புறம் ஜான் எங்க இருக்கான்னு பாரு பாட்சா. இப்பவே அவன் எங்க இருக்கான்னு தெரியாது, அது வேற விஷயம். அவன் அக்ரிமெண்ட் இல்ல, அவன் அக்ரிமெண்ட் நாடாளுமன்ற தேர்தல் வரைக்கும் போட்டிருக்கானா ஜிப்சி? கட்சி இருக்கணுங்க, கட்சி இருக்கணும். அதுக்கு அக்ரிமெண்ட் போட்டு உட்கார வச்சுக்கலாம். கட்சி அவனை அனுப்பி விட்டது அந்த பிஜேபின்னு சொல்றாங்க ஒரு பக்கம், ஜானார்கிசாமிய. நான் சொல்றேன், ஜான் ஆரோக்கியசாமி அனுப்பிச்சுட்டது பிஜேபி, ஆதவர்ஜன் அனுப்பிச்சுட்டது டிஎம்கே, காங்கிரஸ் அனுப்பிச்சுட்டது புஷி ஆனந்த். மொத்தமும் இவனை புடிச்சு 4 பக்கமும் பிரிக்கிறதுக்கு தான் எல்லாரையும் அமைச்சுட்டு இருக்காங்க. அண்ணன் வந்து டைம்ல முடிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன் ஜிப்சி. இப்ப படமும் இல்லாம இருந்தாருன்னா அண்ணன் அவ்வளவுதான். சரியா, வேற மாதிரி ஆயிடுவாரு. வைத்தியம் முடிச்சிடும் அண்ணனுக்கு. அவன் தான் சைக்கோ வச்சுங்க. அவன் வானத்தையே 3 hour பாக்குறவன், வீட்டுக்குள்ள உட்கார மாட்டானா? செவுத்தையே நான் 3 நேரம் பார்த்த வேண்டாம். அதையும் பெருமையா சொல்ல வேண்டாம். வெளியில யூடியூப் ஷார்ட்ஸ். ஆஸ்திரேலியா போற பிளான்ல இருக்கா, இதெல்லாம் தெரியாம எல்லாரும். ஆமா, ஆஸ்திரேலியா நம்மளாம் செவுத்து ஒரு 1 மணி நேரம் பார்ப்போமா அதிகபட்சம்? ஏன் என்னால 10 நிமிஷத்துக்கு மேல பார்க்க முடியாதுங்க. 10 நிமிஷத்துக்கு அதிகம். எதை சொல்றீங்க? செவுத்துக்குள்ள அவர் என்ன பாக்குறாருன்றது ஒண்ணு இருக்குல்ல, அது என்ன அவரே ஒரு ரீல்ஸ் போட்டு இமேஜினேஷன்ல எதுவும் பார்த்துக்கலாம். இல்லைங்க, நம்ம எந்திரன் படத்துல சிட்டி கண்ணாலேயே பார்க்கணும் தெரியுமா? அந்த மாதிரி அண்ணா அதான் வச்சிருக்கான்னு நினைக்கிறேன் கண்ணுக்குள்ள. நம்ம கடவுள் ஸ்தானத்துக்கு வந்துட்டோம். நம்ம கடவுள் ஸ்தானம், நான் தான் கடவுள். அந்த மனிதன் ஓவர் பணம் ஒண்ணு இருந்ததுன்னா என்ன பண்றது ஏது பண்றதுன்னு தெரியாது. புகழ்ச்சி அப்படியே மைண்ட்ல போதை மாதிரி ஏறும். பாருங்க, 2026 தோத்ததுக்கு அப்புறம் கைலாசா மாதிரி ஒரு ஐலாண்ட்ல போயிட்டு அவன் கூட சஞ்சீவியும் கூட்டிட்டு போயிட்டு அங்கேயே செட்டில் ஆயிடுவானுங்க. அங்க ஒரு 4-5 ஏக்கரை வாங்கி போட்டு அப்படியே ஜாலியா ஒரு பென்ட் ஹவுஸ கட்டிட்டு உட்காந்துருவானுங்கன்னு நினைக்கிறேன். ஆமா, என்ன பாட்சா ரொம்ப லேட்டா வர ஸ்பேஸுக்கு? போதையா ஏங்க நீங்க வேற?
இந்த முன்னால ஒரு 10 மணிக்கெல்லாம் வந்துருவே. இன்னைக்கு ரொம்ப லேட் ஆச்சு. என்னாச்சு ஆமா இன்னைக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. ஆமாமா. என்னது? ரொம்ப லேட்டா வந்த போலயே ஸ்பேஸ்க்கு அதான் கேட்டேன். ஆமா. அரவிந்த் சார் வர வேண்டிய நேரத்துல கீழே ஸ்லோபன் என்னமோ உங்களுக்கு கை காட்டுறது பாருங்க. இருங்க மைக் கேக்குறாப்லையா? இருங்க பாக்குறேன். இவன் மஸ்க் ரொம்ப டார்ச்சர் ப்ரோ. ஏன்டா எல்லாரையும் வேலையை விட்டு தூக்குறீங்களே, ஸ்பேஸ் ஒழுங்கா ஸ்பேஸ் உடைய கோடை எழுதிட்டு வேலையை விட்டு தூக்கலாம்ல, பைத்தியக்காரன். அதான் இப்போ இதெல்லாம் வேற காப்பி பண்ண முடியல, வீடியோ வரலாம் லிங்க் எல்லாம். எதை செய்யணுமோ இல்ல அதெல்லாம் அது செய்யாதுங்க. இல்லைங்க, அது எதெல்லாம் தேவை அது பொய்யுங்க. அது வந்துட்டு சும்மாங்க. அது இவனுங்க ஏப்ரல் ஃபுல் பண்ணிட்டு இருந்தானுங்க. நீங்க வேற. இல்ல. இன்னைக்கு நான் ட்ரை பண்ணேன், இன்னைக்கு பண்ண முடியல. ஏங்க ட்வீட் லிங்க் தானே சொல்றீங்க, அது எப்படி ஷேர் பண்ணாம இருக்க முடியும்? இல்ல ட்வீட் வீடியோ லிங்க் முடியுங்க. இருங்க ட்ரை பண்றேன். அது ட்வீட் தானே சொல்றீங்க நீங்க, நார்மல் இது தானே. மைக் கொடுத்துட்டேன். ஸ்லோபன் இருக்கீங்களா? இருக்கேன். வணக்கம் எவ்ரிபடி. வாங்க எப்படி உங்களுக்கு கரெக்டா கூப்பிட்ட பாத்தீங்களா? இல்ல வாட்ஸ்அப் பாய் அத நாளைக்கு லாங் ப்ரெஸ் பண்ணா வீடியோவே அப்படியே போஸ்ட் ஆகுது. அந்த லிங்கை காப்பி பண்ணி நம்ம கொண்டு போய் எங்கேயும் போட முடியல. ட்ரை பண்ணி பாரு. ஒரு நிமிஷம் இருங்க. இது அது என்னது எம்பெடட் வீடியோஸா? எனக்கும் புரியல. என்னால எம்பெட் பண்ண முடியுது வீடியோஸ். எல்லாம் திமுக சதிங்க. என் பல்லுல எலும்பு மாட்டிக்கிச்சிங்க, அதுவும் திமுக செய்தாங்க. என்ன ஸ்பேஸ் ரொம்ப இது விழுதா? என்ன ரிப்போர்ட் விழுதா? ஸ்பேஸ் மாறி மாறி போட்டுட்டே இருக்கீங்க. என்ன பண்றது? முதல் ஸ்பேஸ் போட்டேன் பக், ரெண்டாவது தடவை ஸ்பேஸ் போட்டேன். இந்த பிஜேபி சிவா மயிரம் வந்து மைக் கேட்டு நான் மாத்தி கொடுத்துட்டேன் அவசரத்துல. மூணாவது தடவை ஸ்பேஸ் போட்டு தான் இப்ப இது ஓடுது. என்ன நிஜமாலே இப்போ ரீசென்ட் டைம்ஸ்ல பார்த்து எப்ப ஸ்பேஸ் போட்டாலும் பார்த்து அடிக்கிறானுங்களா? இல்ல ட்விட்டரே பக்ல இருக்கு ப்ரோ. ட்விட்டரே பக்ல இருக்கு. இவனுங்க அதுல வேற ரிப்போர்ட் அடிக்கிறாங்க. ரெண்டுமே ட்விட்டரே பக், இதுல இவனுங்க பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே. அவனுக்கு என்னன்னா, நான் ஸ்பேஸ் போட்டு அடிக்க கூடாது, ஆனா ட்வீட் போட்டு அடிக்கணும். அவ்வளவுதான் இப்ப அவனுக்கு எதிர்பார்க்கிறது. ஜிப்சி எடிட் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. பண்ணுவோமா நாளைக்கு? பண்ணுங்க. இந்த எம்ஜிஆர் போட்டு விஜய் அடிக்கிற அந்த இது அது ஆல்ரெடி ஒண்ணு பண்ணாச்சு. திரும்பி பண்ணா தெரியல. பட் வேற மாதிரி இல்ல எனக்கு அது நிறைய ஐடியா ஐடியா ஓபன் அன்னைக்குல இருந்து பேசுற மாதிரி இருக்கு. இந்த கிராக்கே நல்லா தான் ப்ரோ பண்ணுது. இந்த கிராக் இருக்குல்ல இங்க கீழே, அதுலயே போட்டு பண்ணுங்க. அதே நல்லா தான் பண்ணி கொடுக்குது. இல்ல மீம்ஸுக்குலாம் கிராக் போக மாட்டேன். அது அது வீடியோவா, ஒரு போட்டோ வீடியோவா கன்வே பண்றது கிராக் பெஸ்ட். இல்ல ஆனா அதுக்கும் ப்ளூடிக் இப்போ தேவை. ப்ளூடிக் இல்லாம பண்ண முடியாது. பிளே ஸ்டோர்ல போய் கிராக் இன்ஸ்டால் பண்ணீங்க போங்க. என்ன நீங்க எந்த காலத்துல இருக்கிறீங்க? பிளே ஸ்டோர் இதுல சொல்றேன் கபிலன். அது ஓகே. நான் ட்விட்டர்ல இருந்து சொல்றேன். பார்க்க கூப்பிட்டு கேக்குறது. அதான் சொல்றேன் இல்லையா, கிராக் வந்து ஒரு இமேஜ் வீடியோவா கன்வே பண்றது நல்லா இருக்கு. இப்போ ஒரு மெத்தட் ஒண்ணு வச்சுக்கிறானுங்க. இந்த ட்ரெஸ் இவங்க போட்டா எப்படி இருக்கும், கிராக் எனக்கு மாத்தி கொடு. ஆனா உண்மையில சொல்றேன், கிராக்கு கையில ஒருத்தன் போட்டான் எடிட், வெறும் ஜட்டி பனின்னு இன்னர் வியர் தான் அது கையில இருக்கு. ஒருத்தன் ஏஐல ஒருத்தன் உட்காந்து சாஃப்ட்வேர் ஒண்ணு கிரியேட் பண்ணா, இந்த பனியன் இவர் போட்டா எப்படி இருக்கும், இந்த ஜட்டி இது இவ்வளவு இந்த நடிகை போட்டா எப்படி இருக்கும், இதெல்லாம் யூஸ் பண்றது விஜய் ஃபேன் தான். இப்படிதான் போடுறானுங்க ஃபுல்லா. எங்க போனாலும் பார்த்தாலே எரிச்சல் மயிரா இருக்கு எனக்கு ஒரு கட்டத்துக்கு மேல. 2 நாள் முன்னாடி ரெட் டிராகன் உங்களை டேக் பண்ணிட்டேன் பாத்தீங்களா? என்னது? விஜய்க்கு ஒரு ஸ்விம் சூட் மாதிரி ஒண்ணு போட்டு டிரான்ஸ்பர் ட்ரெஸ்ல நெட்ல ஆமா அது நிறைய பேர் பண்ணிருக்காங்க. அதான் இதே வேலை சுத்திட்டு இருக்கானுங்க. இது ஆக்சுவலா பிரச்சனை வந்து நம்ம டிஎல் இதுதான். டிஎல் எப்படி போஸ்ட் வருதுங்கிறதுல தான் பிரச்சனையே. ஏன்னா முன்னாடிலாம் பார்த்தா வந்து குரோனலாஜிக்கல் ஆர்டர்ல யார் யார் லேட்டஸ்டா ட்வீட் போட்டாங்களோ, யார்கிட்டேருந்து ஃபாலோ பண்றோமோ அது மட்டும்தான் வந்துருந்தது. இப்போ மஸ்க் வந்து மாத்திட்டு நம்ம ஃபாலோ பண்ணாத ட்வீட்லாம் தான் மேஜரா வருது. அதுல பாதி இந்த மாதிரி ட்வீட் தான் வருது. அதுக்கு என்ன பண்றது இப்போ? லேட்டஸ்ட் ட்வீட்டும் வர மாட்டேங்குது. முன்னாடியே 17 மணி நேரம் முன்னாடி போட்ட ட்வீட்லாம் தான் ஸ்க்ரோல் பண்ணா கூட மேல வருது. அந்த மாதிரி கேவலமா இருக்கு ஃபீடு. நான் ஃபீடு பக்கம் போக மாட்டேன் ஸ்லோ பண்ணலாம்.
ஃபீடு பக்கம் போலன்னு நிலவரம் என்ன நடக்குதுன்னு தெரியணும்ல. ட்விட்டர் அதுக்கு வந்தா நான் என்ன நடக்குது? எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருக்கிறேன். மத்தபடி குரூப் இருக்கு. குரூப்ல எல்லாரும் என்ன அதை அப்டேட் பண்ணிட்டே இருப்பாங்க. நான் அங்க போயிடுவேன். நான் ஃபீடே போக மாட்டேன். ஃபீடுக்கு போனா நம்ம மைண்ட் டைவர்ட் ஆகி போயிட்டே இருக்கும். அது பட்டுக்கு வேற பக்கம். சேனல் ஒரு 4-5 இப்ப சன் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருக்கிறேன்னா நியூஸ் 7 ஒரு 4 சேனல் ஓகேவா. இதுல வந்து நான் எந்த விஜய் ஃபேனையும் ஃபாலோ பண்ண மாட்டேன். ஆனா அவனுக்கு போட்டிருக்க மேட்டர் நம்ம டிவில வரும். அதுவே போதும். சரி இவன் ஏதாவது கண்டென்ட் கொடுத்துருக்கானா பார்ப்போம். நானா தேடி போய் எடுத்து அவன் கண்டென்ட் எடுப்பேன். எடுத்து கமெண்ட் ஆஃப் தி டேன்னு எடுத்து போட்டு விட்டுருவேன். இல்ல அதுதான். அதுவும் வந்து லேட்டஸ்டா வர மாட்டேங்குது. அதுதான் சொல்றேன். இப்போ அந்த மாதிரி வந்தாலும் அது வந்து நேத்தி போஸ்ட் 2 நாள் முன்னாடி போஸ்ட் அந்த மாதிரி தான் வருது. அது போட்டு என்னத்த போட்டு அடிக்கிறது அந்த போஸ்ட் இல்ல எல்லாம். இப்போ உங்களுக்கு லேட்டஸ்டா வேணும்னா நீங்க என்ன பண்ணணும்னா இப்ப ஒண்ணும் இல்ல குஸ்கி இருக்கிறான்ல விஜய் ஃபேன். அவன் விஜய் ஃபேனா அவன் ட்ரோல் அக்கௌண்ட் எனக்கு அதுவே புரியல. யார் அவன்? விஜய் ஃபேனு தான். அதுல மாற்று கருத்தே கிடையாது. அவன் விஜய் ஃபேனு தான். ஆனா அவனுக்கு என்னன்னா அவனுக்கு தனிப்பட்ட ஒரு அஜெண்டா ஒண்ணு இருக்கு. ஓகேவா. அதுல அவனுக்கு கோவம் ஒண்ணு இருக்கு. அதனால எல்லாரும் அவன் டைமிங் பார்த்து பண்ணுவான். என்ன டைமிங்னா எல்லாரும் இதுல முட்டையே கொடுக்க முடியாதா ரைட் இதுல அடிச்சு கொடுக்கும். விஜய் ஃபேன் அதை செய்ய மாட்டான். முட்டு கொடுக்க ட்ரை பண்ணுவான். ஆனா இப்ப விஜய் ஃபேனு எல்லா பயிலும் என்ன எந்த பக்கம் தாவிட்டானுங்கன்னா ஆதவர்ஜனா பக்கம் தாவிட்டானு. அவனுக்கு ஃபயர் விட்டு ட்வீட் போட்டுட்டு இருக்கிறானுங்க. விஜய கோட்டை விட்டானுங்க. இது தத்தி அவங்களுக்கே தெரிஞ்சு போச்சுங்க. விஜய் வந்து நம்ம நினைச்ச மாதிரி கிடையாது. அது சரியான தத்தின்னு அவனுக்கு நல்லாவே தெரிஞ்சு போச்சு. அவன் ஃபயர் விடுற மாதிரி பேச போறது கிடையாது. காசு கொடுக்கறது அதான். ஃபயர் விஜய் பாடுறா களத்துல இறங்கும் போது பாடுறா பொறி பறக்குண்டா புழுதி பறக்குண்டா. இப்ப டிவிக்கு வந்துட்டோம். ஓனர் வந்து ஆதவர்ஜனா தான். அவனுக்கு தான் ஃபயர் விட் ஆகணும்ட்டு செருப்பு பறந்துதான் மிச்சம் அந்த பயலுக்கு. இவன் எங்க போனாலும் அதே வசனத்தையே பேசிட்டு இருக்கான். நான் வசதியை விட்டு வந்தேன்னு. புதுசா பேசினாலாச்சு எதனாவது இவன் அதையே சொன்னதே சொல்லின்னு இருக்கான். அவனுக்கே இது கேவலமா இல்லையான்னு தெரியல. வழியும் தாங்கிட்டு இருந்தான். எல்லா வழியும் தாங்கி என்ன வழிய தாங்கிட்டானு எங்களுக்கும் தெரிய மாட்டேங்குது. கபிலன் அவன் சொல்ற வழி வேற கபிலன். அப்புறம் டாக்டர் தான் தெரியும் அந்த வழி. சும்மா இருங்க. அதான் எனக்கும் டவுட் வருது. சிரிகான் தாயலி என்ன பண்ணி வச்சிருக்கிறான்னு தெரியல. ஏன் எனக்கு ஒரு டவுட்டுங்க. முழுசா மாத்திட்டாங்களா சிலிக்கானா இல்ல மேல இருக்க ஸ்கின் மட்டும் சிலிக்கானா மாத்திட்டாங்களா? வேணாங்க ஐயா, அது உள்ள போக வேணாம். அதுக்குள்ள எப்படிங்க போக முடியும்? நான் தோலுக்கு தான் சொல்றேன். ஒயிட் பியர் உள்ள எல்லாம் போல. இன்னைக்கு வந்து அந்த போலீஸ் ஒருத்தர் கால் உடைஞ்சது பாத்தீங்களா? ரொம்ப மோசமா இருந்துச்சு. அது என்ன சொல்றதுன்னே தெரியல. அதுக்கு ஏதாவது பண்ணாங்களா இந்த டிவிகேல இருந்து எதனாவது சொன்னாங்களா? இல்ல ஏதாவது எஃப்ஐஆர் காப்பி ஆயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு கவனிக்க தனியார் மருத்துவமனைக்கு அட்மிட் பண்ணுவானுங்க. செலவெல்லாம் நானே பாத்துக்கிறேன்பா. ஆதவர்ஜனா தனக்குன்னு ஒரு பிரச்சனைனா அவன் கோடி கணக்கில் செலவு பண்ணுவான். விஜய்க்கு ஒரு பிரச்சனைனா லட்சக்கணக்கில் செலவு பண்ணுவான். கட்சியில இருக்கிற ஒரு பிரச்சனை 10 பைசா கூட செலவு பண்ண மாட்டான். இதான் ஆதவர்ஜனா. ஏன்னா எனக்கு தெரியும் கட்சி நமக்கு எதுவும் செய்யாதுன்னு தெரியும் அவனுக்கு. அது ரொம்ப மோசமா அது அப்படியே கால் அப்படியே இதுவாயிடுச்சு. போன் அப்படியே உடஞ்சிருச்சு. அது தெரியல என்ன ரெக்கவர் பண்ண முடியுமான்னு அந்த மாதிரி மோசமா இருந்துச்சு அது. மாவட்ட போட்டு கூட்டிடலாம். எலும்பு கூடிரும். சின்ன வயசு மாதிரி தான் தெரியுது அந்த போலீஸ்காரருக்கு. எலும்பு கூடிரும். ஆனா பழைய மாதிரி எல்லாம் ஷூ போட்டுலாம் வந்து ரொம்ப அப்படியே ரிக்கவர் ஆகி வரதுக்குலாம் 1.5 வருஷம் ஆகும். காலு மேட்டர்லாம் எப்பவுமே அடிபட்டுச்சுன்னு வச்சுங்க. எலும்பு மேட்டர்லாம் அடிபட்டுச்சுன்னா 1.5 வருஷம் ஒரு 2 வருஷம் ஆகும். பழைய மேட்டர் பழைய மாதிரி ஆகிறதுக்குள்ள 2 வருஷம் ஆகும். அது வரைக்கும் மெடிக்கல் லீவு 6 மாசம் சம்பளம் வரும். இல்லைன்னா வேற எங்கேயாச்சும் ஷிஃப்ட் பண்ணி மாத்தி போட்டு விடுவாங்க. ஏதாவது ஒண்ணு. அப்புறம் சைலண்டா சத்தமே இல்லாம அமௌண்ட் ஏதாவது பார்த்துக்கிட்டு ஏதாவது ஏதோ பண்ணி விடுவாங்க ஆதவர்ஜனா கிட்ட இருந்து. அது ஏதாவது பார்த்து பண்ணுவானுங்க. கேஸ் ஆகக்கூடாதுன்னா என்ன வேணாலும் பண்ணுவானுங்க சொல்றாங்க. அந்த போலீஸ் ஆபீசர் மட்டும் கேஸ் கொடுத்தாருன்னா சோழி முடிஞ்சது அவனுக்கு. லிஸ்ட்ல இந்த மாதிரி வந்து போலீஸ் ஆபீசருக்கே அடிபட்டு இந்த மாதிரிலாம் நான் தெரியல. நான் பார்த்தது இல்லையா இல்ல நடக்கிறது இல்லையான்னு தெரியல. நான் பார்த்தது இல்லை அட்லீஸ்ட். எவ்வளவு வேணும் உங்களுக்கு போலீஸ்காரங்க அடிபட்டு இதாகிறதுக்கு ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகி மெடிக்கல் லீவ்ல உட்காந்துக்கிட்டு ஒரு கட்டத்துக்கு மேல வேலையே வேணான்னு ராஜினாமா பண்ணிட்டு போனாங்க எல்லாம் இருக்கிறாங்க. கஷ்டப்பட்டு அவன் கவர்மெண்ட் வேலை கிடைக்குதான்னு சொல்லி ஏங்கினவனா இருக்கிறான். ஆனா ஆயுதப்படிக்கு போயிட்டு வேலையை ராஜினாமா பண்ணவன் தான் அதிகம். லீவே கிடைக்காது. நான் எடி அடிப்பேன்.
ஒரு படம் ஒண்ணு இருக்கு, இந்த மலையாள படம் ஒண்ணு இருக்கு சிச்சி. அது வந்து இவன் இந்த இவன்டா அது, நான் கூட ட்வீட்டா கூட போட்டிருந்தேன். அவன் பேர் என்ன? ஐயோ டக்குன்னு ஞாபகம் வரல. அதுல வந்து போலீஸ் ஆஃபீஸர் ஆயுதப்படையா இருப்பான். ஒரு காட்டுக்குள்ள போய் பந்தோபஸ்து கொடுக்கறதா போயிருப்பானுங்க. அதுல காட்டுவான். சரியான படம் அது. ஆனா பெருசா ஓடல. எல்லா போலீஸ் டிபார்ட்மெண்ட்டும் இப்படிதான் இருக்கு. என்ன நார்த் இந்தியா மட்டும் அதுக்கு விதிவிலக்கு. சரி, கண்ணை இழுக்குது. ஜிப்சி முடிச்சுக்குமா? ஓகே ப்ரோ. சரி ரோபோ முடிச்சுக்கலாம். ஆமா ஓகே ப்ரோ. 12:30 ஆயிடுச்சு. அப்புறம் நாளைக்கு 2 நாளைக்கு நமக்கு ஃப்ரீ தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. விஜய் வரமாட்டான். 2 நாளைக்கு நம்ம நல்லா ரெஸ்ட் எடுக்கலாம், ட்வீட் மட்டும் போட்டு ஜாலியா இருக்கலாம். வாசக்குட்டி பசுக்குட்டிலாம் தூங்கிருங்க, ரொம்ப கஷ்டம். சரி, கடையை மூடும். எல்லாருக்கும் வணக்கம் மக்களே. குட் நைட். நாளைக்கு சந்திப்போம். குட் நைட்.